தங்கம் விலை சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 680 ரூபாய் உயர்ந்து 76,960 ரூபாய்க்கும், 1 கிராம் தங்கம் 150 ரூபாய் அதிகரித்து 9,620 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 2 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 1,720 ரூபாய் அதிகரித்துள்ளது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 131 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,31,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை உயர ஆரம்பித்துவிட்டது. நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயர்வை கட்டுப்படுத்த முடியாது என்றும் தங்க நகை மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். சலானியுடன் சங்கரன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா தங்கம் விலை உயர்ந்ததற்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவுன்னு சொல்லி தெரிவித்திருந்தேன். ஆனால் நேற்று இரவு நேற்று மாலை தங்கம் விலை உயர்ந்தது சர்வதேச சந்தையில் உயர்ந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் உலக பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் வரும் என்ற ஒரு நோக்கில். ஏனென்றால் நம்ம இந்திய பிரதமர் ஜப்பான் போயிட்டு ஜப்பானில் அந்த நாடுகளுடைய தலைவரோடு பேசி பிரதமரோடு பேசி பெரிய ஒரு வர்த்தக உறவு ஏற்படுத்தி கொள்ள ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறார். எல்லா நாடுகள் மட்டுமல்ல, உலகத்துடைய ரிசர்வ் வங்கிகள் மற்றும் ட்ரெஷரிகள் எல்லாமே முன்பெல்லாம் எப்போதும் இல்லாத அளவுக்கு தங்கமாக தங்களுடைய இருப்பை தங்கமாக மாற்ற தொடங்கியிருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொன்னால், ரிசர்வ் வங்கி இந்தியாவில் எப்படி ரிசர்வ் வங்கி உள்ளதோ அதே மாதிரி எல்லா நாடுகளுக்கும் ஒரு ரிசர்வ் வங்கி உள்ளது. அதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பில் 29% தங்கமே வைத்திருக்கிறார்கள் தங்களுடைய ரிசர்வில். அது மட்டுமல்லாமல் கருவூலங்கள் ட்ரெஷரியில் பார்த்தீங்கன்னா 23% தங்கத்தை வைத்திருக்கிறார்கள். சென்னையிலிருந்து வெளிநாடுகளுக்கு தங்க முலாம் பூசப்பட்ட போலி நகைகளை ஏற்றுமதி செய்து முறைகேட்டில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரின் பேரில் விமான நிலையத்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். வெளிநாடுகளிலிருந்து தங்க கட்டிகளை இறக்குமதி செய்து அவற்றை ஆபரணங்களாக மாற்றி மீண்டும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வியாபாரிகளுக்கு அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் சுத்தமான 24 கேரட் தங்க கட்டிகளுக்கு முற்றிலும் வரிவிலக்கு அளிக்கப்படுகிறது. ஆனால் சாதாரணமாக ஒருவர் வெளிநாட்டிலிருந்து தங்கம் வாங்கி வந்தால் அவருக்கு 38% வரை சுங்க வரி விதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் வெளிநாடுகளிலிருந்து தங்க கட்டிகள் வாங்கி மீண்டும் ஏற்றுமதி செய்ததில் பெருமளவு மோசடி நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அதாவது தங்க கட்டிகளை இறக்குமதி செய்யும் மொத்த வியாபாரிகள் கவரிங் நகைகளின் மீது தங்க முலாம் பூசி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து மத்திய நிதித்துறையை கடந்த பல ஆண்டுகளாக ஏமாற்றி வந்ததாக தெரிகிறது. இதனால் நிதி அமைச்சகத்துக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மோசடி தொடர்பாக சென்னை விமான நிலைய சரக்கு பிரிவு, பிராட்வேயில் உள்ள நகை கடைகள், செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சிலரின் வீடுகளில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த போலி ஆபரணங்கள் மோசடியில் தங்க உற்பத்தியாளர்கள், மொத்த வியாபாரிகள் மட்டுமின்றி அவர்களுக்கு உடந்தையாக இருந்த சுங்கத்துறை அதிகாரிகளும் சிக்குவர் என்று கூறப்படுகிறது. தென் மாநிலங்களில் விரைவில் புல்லட் ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு, அமராவதி ஆகிய 4 நகரங்களை இணைக்கும் விதத்தில் புல்லட் ரயில் திட்டம் வரப்போவதாக கூறினார். இந்த 4 நகரங்களில் 5 கோடி பேர் வசிப்பதாக கூறிய சந்திரபாபு நாயுடு, புல்லட் ரயில் திட்டம் இங்கு செயல்பாட்டுக்கு வந்தால் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். ஆயுத பூஜை, தீபாவளி பண்டிகைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வழக்கமான ரயில்களில் முன்பதிவு டிக்கெட் சில நிமிடங்களில் விற்று தீர்ந்த நிலையில் 11 சிறப்பு ரயில்களுக்கு தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்துள்ளது. அதன்படி செப்டம்பர் மாத இறுதியில் இருந்து வரும் அக்டோபர் இறுதி வரை ஞாயிறுதோறும் இரவு 11:15 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து நாகர்கோவிலுக்கும், வியாழந்தோறும் இரவு 11:35 மணிக்கு நெல்லையில் இருந்து சென்னை எழும்பூருக்கும் சிறப்பு ரயில் திட்டமிடப்பட்டுள்ளது. திங்கட்கிழமைகளில் இரவு 11:30 மணிக்கு தூத்துக்குடியில் இருந்து சென்னை எழும்பூருக்கும், செவ்வாய்க்கிழமைகளில் காலை 9 மணிக்கு நாகர்கோவிலில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கும், ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 10:30 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து செங்கோட்டைக்கும் சிறப்பு ரயில் திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல் புதன்கிழமைகளில் மதியம் 3:10 மணிக்கு சென்னை சென்ட்ரல், செங்கோட்டை இடையே சிறப்பு ரயில் இயக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர சென்னை சென்ட்ரல் கோவை, எர்ணாகுளம் சென்னை சென்ட்ரல், திருவனந்தபுரம் சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல், சென்னை சென்ட்ரல் கன்னியாகுமரி என மொத்தம்
11 சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே துறைக்கு தெற்கு ரயில்வே பரிந்துரைத்துள்ளது. பிரபல நிதி நிறுவனங்களின் பெயரை போலியாக பயன்படுத்தி ஏமாற்றி வரும் மோசடி கும்பலிடம் இருந்து உஷாராக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை காவல்துறை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் பிரிவிற்கு IIFL கேபிட்டல் லிமிடெட் என்ற இந்தியா இன்ஃபோலைன் நிதி நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி மோசடி நடப்பதாக பல புகார்கள் எழுந்துள்ளன. அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தைகள் கூறி வாட்ஸ்அப் குழுவில் இணைத்து போலியான முதலீட்டுச் செயலியை பதிவிறக்கம் செய்ய வைத்து பணத்தை செலுத்த தூண்டுகின்றனர். ஆரம்பத்தில் லாபம் தருவதாக ஆசை காட்டி முதலீடு செய்த பணத்தை பெற கூடுதலாக பணம் செலுத்தும்படியும் கேட்கின்றனர். இதன் மூலம் IIFL கேபிட்டல் லிமிடெட் நிறுவனமோ அல்லது செபியில் பதிவு செய்யப்பட்ட எந்த ஒரு நிறுவனமும் இதுபோன்ற குழுக்கள் அல்லது அங்கீகரிக்கப்படாத செயலிகள் மூலம் தொடர்பு கொள்ள மாட்டார்கள் என பொதுமக்களுக்கு எச்சரித்துள்ளனர். ஆகவே மத்திய குற்றப்பிரிவு சார்பில் அதிக லாபம் தரும் என கூறப்படும் ஆன்லைன் முதலீட்டு விளம்பரங்களையோ போலியான முதலீட்டு செயலிகளையோ நம்பி யாரும் அடையாளம் தெரியாத நபர்கள் கூறும் வங்கிக் கணக்கிற்கு பணம் போட வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் ஆன்லைனிலும் 1930 என்ற புகார் எண் மூலம் புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களுக்கான ஃபேன்சி எண்களை ஏலம் மூலம் ஒதுக்கீடு செய்யும் வகையில் வரைவு திருத்த விதிகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. வாகன உரிமையாளர்கள் பரிவாஹன் இணையதளத்தில் பதிவு செய்து தங்களுக்கு தேவையான ஃபேன்சி எண்களை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நிர்ணயம் செய்யப்பட்ட நாளில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை ஏலம் நடத்தப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும். ஏலத்தில் ஃபேன்சி நம்பரை எடுத்த வாகன உரிமையாளர் 30 நாட்களுக்குள் வாகனத்தை பதிவு செய்யவில்லை என்றால் அந்த எண் ஒதுக்கீடு ரத்து செய்யப்படும். ஃபேன்சி எண்களுக்கான அடிப்படை விலை 2000 ரூபாய் முதல் 2 லட்சம் வரை ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் நாளில் அவர்களை எக்காரணம் கொண்டும் பணியிடை நீக்கம் செய்யக்கூடாது என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அரசு ஊழியர்கள் தவறு செய்யும் பட்சத்தில் அவர் ஓய்வு பெறும் நாளில் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதால் ஓய்வூதியம் உள்பட பண பலன்களை பெறுவதில் சிக்கல் ஏற்படுகிறது. இதை களையும் வகையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் ஓய்வு பெறும் நாளில் அரசு ஊழியரை பணியிடை நீக்கம் செய்வதை தவிர்த்து 3 மாதங்களுக்கு முன்பே உரிய முடிவை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் விசாரணை, நடவடிக்கை ஆகியவற்றுக்கு உரிய கால அளவை ஒழுங்கு நடவடிக்கை குழு பின்பற்ற வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர் ஓய்வு பெறுவதை கருத்தில் கொண்டு அவர் தரப்பு விளக்கத்தை அளிக்க வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்த செயல்பாடுகள் அனைத்தும் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டது. ஒருவேளை 3 மாதங்களுக்கு முன்பே துறை ரீதியான நடவடிக்கைகளை முடிக்க இயலாத பட்சத்தில் நிர்வாக ரீதியான தாமதத்தை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட ஊழியரை ஓய்வு பெற அனுமதிக்க வேண்டும் என தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவையில் ஓய்வூதியத்திற்காக விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தங்கர் உடல்நலனை காரணம் காட்டி கடந்த மாதம் திடீரென ராஜினாமா செய்தார். அதன் பிறகு அவர் எங்கு இருக்கிறார் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றன. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவையில் ஓய்வூதியத்திற்காக ஜெகதீப் தங்கர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 1993ஆம் ஆண்டு கிஷன்கர் தொகுதி MLA-வாக ஜெகதீப் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் ஒப்புதல் கிடைத்தால் அவருக்கு மாத ஓய்வூதியமாக 43,000 ரூபாய் கிடைக்கும். இது தவிர குடியரசு துணைத் தலைவர் பதவிக்காகவும் ஜெகதீப்பிற்கு ஓய்வூதிய சலுகைகள் வழங்கப்படும். தனது ஜப்பான் பயணத்தை முடித்துக் கொண்டு சீனா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தியான்ஜின் நகரில் நடைபெற இருக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி 7 ஆண்டுகள் கழித்து சீனாவிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இது. பிரதமர் மோடிக்கு இந்திய பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு களை கட்டியது. தியான்ஜினில் உள்ள ஹோட்டல் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு அங்கு திரண்டிருந்த சீன வாழ் இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மோடி மோடி என்றும் பாரத் மாதா கி ஜே,
வந்தே மாதரம் என்றும் அவர்கள் கோஷமிட்டனர். மேலும் பிரதமர் மோடியுடன் கைகுலுக்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதைத் தொடர்ந்து ஹோட்டலில் நீண்ட நாட்களாக இந்தியாவின் பாரம்பரிய நடனங்களை பயின்று வரும் சீனர்கள் சார்பில் பிரதமர் மோடிக்கு பரதநாட்டியம், கதக், ஒடிசி போன்ற பாரம்பரிய இந்திய நடனங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் வீணை, சந்தூர், தபேலா போன்ற பாரம்பரிய இசை வாத்தியங்களை வாசித்தும் சீனர்கள் பிரதமர் மோடிக்கு வரவேற்பு அளித்தனர். இவற்றை மிகவும் ரசித்த பிரதமர் மோடி சீன இசை மற்றும் நடன கலைஞர்களை பாராட்டினார். 2 நாள் அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலையை பார்வையிட்டார். உற்பத்தி செயல்முறை மற்றும் ஆராய்ச்சி ஆய்வகங்களை ஆய்வு செய்து அதிகாரிகளுடனும் அவர் கலந்துரையாடினார். செமிகண்டக்டர் துறை இந்தியா ஜப்பான் ஒத்துழைப்பில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் இந்தியாவில் ஏற்கனவே 6 ஆலைகள் செயல்பாட்டில் உள்ளதுடன் மேலும் 4 ஆலைகள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்காலத்திலும் இத்துறையில் இணைந்து செயல்பட இந்தியா விருப்பம் தெரிவித்துள்ளதாக பிரதமர் மோடி குறிப்பிட்ட நிலையில் இந்த பயணம் அதற்கு ஊக்கமாக அமைந்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது வெளிநாட்டு பயணங்கள் எப்படி இருந்ததோ அதைப் போலவே தனது பயணங்களும் இருக்கும் என நினைப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் 1 வார காலம் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இதற்காக ஜெர்மனி புறப்பட்டுச் சென்ற முதலமைச்சருக்கு சென்னை விமான நிலையத்தில் திமுக அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் வழி அனுப்பி வைத்தனர். முன்னதாக விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் வாய்ப்புகளை உருவாக்கும் மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருவதாக தெரிவித்தார். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் இதுவரை 10,62,200 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் 32 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். வெளிநாட்டு பயணம் குறித்த எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கும் பதிலளித்தார். வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் இதை குறித்து கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் நான் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அனைத்து ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு. நீரும் நெருப்புமாக இருந்த தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே மேடையில் அருகருகே அமர்ந்திருந்தது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. விரிசலும் உரசலுமாக இருந்து வந்த அதிமுக பாஜக கூட்டணி ஒரு கட்டத்தில் உடைந்து சுக்குநூறான நிலையில் மீண்டும் ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைந்துள்ளது. இந்த நிலையில்தான் ஜி.கே. மூப்பனாரின் புகழஞ்சலி கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் அருகருகே அமர்ந்துள்ளனர். கூட்டத்தில் மேடை ஏறிய அண்ணாமலை தன்னடக்கத்துடன் எடப்பாடி பழனிசாமியை என்டிஏ கூட்டணியின் வேட்பாளர் என்று கூறி சிலாகித்தார். 2026 தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். சாமானிய மனிதர்களிலிருந்து டீ கடையிலிருந்து ரோட்ல எங்க போனாலும் மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார். இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மேடையில் இப்பதான் பேசிட்டு போயிருக்கிறாங்க. பேசும்பொழுது நீங்கள் எல்லோரும் சொன்னீர்கள் 2026 அந்த நாற்காலியில் அமரப் போகிறாங்க. ஆனால் நிச்சயமாக அந்த நாற்காலியில் 2026 மாற்றம் வரட்டும், ஒரு புதிய புரட்சி வரட்டும், ஏழை மக்களுக்கெல்லாம் விடிவெள்ளியாக அரசு செயல்படட்டும். இதனிடையே மேடையில் பேசிய இபிஎஸ் அண்ணாமலையை அன்பு சகோதரர் என அழைத்ததுடன் மூப்பனார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தும் போது அருகே அழைத்தார். திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே,
பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையை விமர்சனம் செய்ய வேண்டாம் என நிர்வாகிகளுக்கு இபிஎஸ் உத்தரவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தும் வகையில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்குமாறு நிர்வாகிகளை இபிஎஸ் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவை பற்றி அண்ணாமலை எதுவும் பேசாமல் இருப்பதால் நிர்வாகிகளும் அவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம் எனவும் இபிஎஸ் கூறியதாக தகவல் கசிந்துள்ளது. கட்சி வளர்ச்சிக்காக சிலர் எதையாவது பேசுவார்கள் என்பதால் அதை கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என விஜயை இபிஎஸ் மறைமுகமாக விமர்சித்ததாகவும் கூறப்படுகிறது. இதுவரை தான் பிரச்சாரத்திற்கு சென்ற 118 தொகுதிகளில் நிச்சயம் 100 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என இபிஎஸ் நம்பிக்கை தெரிவித்ததாக தகவல் பரவி வருகிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் செப்டம்பர் மாதம் தனது அரசியல் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளார். அதன்படி முதற்கட்டமாக சுற்றுப்பயணம் செல்லவுள்ள மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்கள் உடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தவிக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கான ஏற்பாடுகள், காவல்துறை அனுமதி, இடத்தை தேர்வு செய்வது உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் இறுதி செய்யப்பட உள்ளது. மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரியலூர், புதுக்கோட்டை, திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 10 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றுள்ளனர். மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு பிறந்த மண்ணில் நடிகன் நாடாள துடிப்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருத்தணியில் நடைபெற்ற மரங்கள் மாநாட்டில் கருத்து தெரிவித்துள்ளார். காட்டுக்குள் புலி நுழைந்தவுடன் ஒரு அணிலை கூட காணவில்லை என விமர்சித்து பேசினார். அணிலுக்கும் சேர்த்தே காடு வளர்க்க பாடுபடுகிறோம் என்றும் அவர் கூறினார். டேய், நல்லகன்னு பிறந்து வாழ்ந்து இருக்கிற மண்ணில் தான்டா நடிகை நாடாள ஆசைப்படுறாங்க. நல்லகன்னு ஒருத்த காலம் ஒப்பேன் என் அவன் யாருன்னு தெரியாதனால தான்டா நடிகன் நாடாள துடிக்கிறான். நீ பின்னாடி பண்ணிக்கிற. மரங்களின் மாநாடு நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் செந்திலை 2026 சட்டமன்ற தேர்தலில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவித்தார். மேலும் திருத்தணி தொகுதிக்கு சந்திரன் என்பவரையும் வேட்பாளராகவும் அறிமுகம் செய்தார். பெங்களூரில் ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிதி உதவியை ஆர்சிபி அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது. 2025 ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டத்தின் போது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்தனர். இதனால் ஆர்சிபி அணி கர்நாடக கிரிக்கெட் சங்கம் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் 3 மாதங்கள் கழித்து ஆர்சிபி கேர்ஸ் திட்டத்தின் கீழ் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதலாக தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என ஆர்சிபி நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஐபிஎல்லில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பயிற்சியாளர் பதவியிலிருந்து ராகுல் டிராவிட் விலகியுள்ளார். இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு மீண்டும் ராஜஸ்தான் அணியின் பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் கடந்த சீசனில் இணைந்தார். ராஜஸ்தான் அணியில் ஜாஸ் பட்டலை தக்க வைக்காதது ஏமாற்றமளித்ததாக கேப்டன் சஞ்சு சாம்சன் வெளிப்படையாக கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து கருத்து வேறுபாடு காரணமாக ராஜஸ்தான் அணியிலிருந்து சாம்சன் விலக இருப்பதாகவும் தகவல் பரவியது. இந்த சூழலில் ராஜஸ்தான் பயிற்சியாளர் பதவியிலிருந்து ராகுல் டிராவிட் விலகியுள்ளது கிரிக்கெட் உலகத்தில் பேசுபொருளாகியுள்ளது. உயர் பதவிகள் வழங்க தயாராக இருந்தபோதும் டிராவிட் மறுத்துவிட்டதாகவும் ராஜஸ்தான் அணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகளின் ஜன்னல் கண்ணாடிகளில் ஒட்டப்பட்டுள்ள விளம்பரங்களால் வெளியில் இருந்து பேருந்துக்குள் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க முடியாத நிலை உள்ளது எனவும் அதை அகற்ற வேண்டும் எனவும் கூறி ராசிபுரத்தைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் அவர் மும்பை நிர்பயா பாலியல் வன்கொடுமையை சுட்டிக்காட்டி பேருந்தில் பயணிக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்டோரின் பாதுகாப்புக்கு விளம்பரங்கள் ஒட்டப்படுவது அச்சுறுத்தலாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் பேருந்துகளில் கருப்பு தாள்கள் ஒட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் உச்சநீதிமன்ற உத்தரவு விதிகளை அமல்படுத்த எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது.
தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய கல்வித் தொகையை வழங்கக் கோரி திருவள்ளூரில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட எம்பி சசிகாந்த் செந்திலுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. தொடர்ந்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்துச் செல்லப்பட்ட சசிகாந்த் செந்திலுக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் 2 அமைச்சர்கள் பயங்கர டார்ச்சர் செய்வதாக எம்எல்ஏ சந்திர பிரியங்கா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது புதுச்சேரி அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. கடைசியா ஒரு ஆள் இருக்கு, யாருன்னா என்னோட படம் என்னோட கட் அவுட்ல இருந்ததுனால அவங்களும் ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட், அவங்களும் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அமைச்சர் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சுயநலமா ஒரு அந்த கன்னிங்னு சொல்லுவாங்கல்ல, எதுக்குன்னா ஒருத்தர் கண்ட்ரோல்ல நம்ம வர முடியல அப்படின்னா ஒரு பொண்ணு எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்கங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா நானும் கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு இருக்கேன், பயங்கர ஒரு டார்ச்சருக்குள்ளேயே போயிட்டு இருக்கு. ஐயோ அரசியலே வேண்டாமான்னு சொல்ற அளவுக்கு அவங்கள அசிங்கப்படுத்தி, அவங்கள எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்தி, கூட இருக்கிற ஆளுங்களெல்லாம் கஷ்டப்படுத்தி கொண்டுட்டு வைக்கிறீங்க. அதாவது வீட்டுக்கு போற வழியில இருந்து நம்மள வேவ் பார்க்கறதுக்கு ஆளுல இருந்து ஒரு ஸ்பையெல்லாம் நம்மளை சுத்திட்டே இருக்கும். இந்த மாதிரி ஸ்பை பண்றதுல இருந்து எல்லாமே நம்மளுக்கு தெரியும். என்னோட போனா இருக்கட்டும், அதை நீங்க என்னோட போனோட டீட்டெயில் கலெக்ட் பண்றதுல இருந்து அதெல்லாம் எப்படி நீங்க வாங்குறீங்க? மேபி நீங்க எல்லாம் கவர்மெண்ட்குள்ள இருக்கிறதுனால வாங்குறீங்க. காமன் மேனுக்கெல்லாம் என்ன மாதிரி நடக்கும்? நம்ம ஒரு எம்எல்ஏவா இருக்கோம், ஒரு எக்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்கோம், ஒரு மினிஸ்டரோட பொண்ணா இருந்திருக்கோம். நமக்கே இவ்வளோ பிரச்சனைனா அப்ப அவங்க எல்லாம் எவ்வளோ மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க. மட்டும்தான் இவ்வளோ பேசிட்டு அந்த வார்த்தையை கூட சொல்லாம போறேன். அது எங்க ஐயா என்ஆர் ஐயாக்கா மட்டும்தான். அவருக்காக தான் நிறைய பொறுத்து போயிட்டு இருக்கேன். பாவம் அவரே நிறைய பொறுத்து போயிட்டு தான் இருக்காரு. பட் சொல்றேன், எல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு அமைச்சர்கள் கொஞ்சம் அமைதியா, கொஞ்சம் இன்னொரு 8 மாசம் தான் இருக்கு, எலெக்ஷன் எல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மிலாடி நபியை முன்னிட்டு கிருஷ்ணகிரியில் பழமையான சங்கல் தோப்பு தர்காவில் 40,000 பரோட்டாக்கள் தயார் செய்யப்பட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. தர்கா முன்பாக அமைக்கப்பட்டுள்ள கொடிமரங்களில் சங்கல் தோப்பு தர்காவைச் சேர்ந்த மஸ்தானி அம்மா மற்றும் பாபுஷா ஆகியோர் சிறப்பு துவா மற்றும் பாத்தியா நடத்தினர். பின்னர் 1500 கிலோ மைதா மாவினை கொண்டு தயாரிக்கப்பட்ட சுமார் 40,000 பரோட்டாக்கள் அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த விழாவில் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பலரும் சாதி மத பேதமின்றி கலந்து கொண்டு பரோட்டாக்களை ருசித்து சாப்பிட்டனர். கரூர் அருகே திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான இடத்தில் உள்ள பழைய பேருந்துகளின் பாடிகளை சேகரிக்கும் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதில் 20க்கும் மேலான பேருந்துகளின் பாடிகள் தீயில் கருகின. சின்னமநாயக்கன்பட்டி பகுதியில் உரிய அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் குடோனில் சுமார் 50 பேருந்துகளின் பாடிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் குடோனில் எதிர்பாராத விதமாக பற்றிய தீயினால் அருகில் இருந்த பேருந்து பாடிகள் தீ பற்றி எரிய தொடங்கின. இதையடுத்து 3 வாகனங்களில் வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.